ஓவர் பசினே. சாப்பிட்றா. இருங்க, எம்பிட்டு தான் சுடுறது? இத்தனை தோசையை சாப்பிடுவாக? ஏங்க என்ன? சாரிங்க, ஏன்? ரொம்ப சாரிங்க. என்ன ஆச்சு? தோசை கேட்டு தட்டை நீட்டினீங்க, நான் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டேன். சாரிங்க. ஏய், அதுக்கு என்ன இப்போ? தப்புங்க, ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் படு. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஒன்றும் இல்லை, விடு. முதல்ல பேசாம உட்காரு. நீங்க தட்டை நீட்டும் போது நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. உனக்கு கை வலிச்சா கை வலிக்குன்னு தானே சொல்லி ஆகணும். இல்லைங்க, அத நீங்க தட்டை நீட்டும் போது தானே சொல்லியிருக்கணும். எப்போ கை வலிக்குதோ அப்பதானே சொல்ல முடியும். இருந்தாலும் சாப்பாட்டுக்கு அப்படி சொல்லிருக்க கூடாதுங்க, தப்புங்க. இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்காத, விடு. ஏங்க, உங்களுக்கு தோசை பத்துச்சா? போதும். எத்தனைங்க சாப்பிட்டீங்க? அதெல்லாம் எண்ணியா சாப்பிடுவாங்க? ஒரு 3-4 சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிட்ருப்பேன். பத்தாதுங்க உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு போதும். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, படுத்து தூங்கு. ஏங்க, பசிக்குதுங்களா? விட மாட்ட போல இருக்கே. பசிக்குதுன்னு சொல்லுங்க, நான் வேணா சாப்பாடு கொண்டு வரவா? ஏன், போய் தோசை சுட போறியாக்கும்? வேணுமா உங்களுக்கு? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நீ? பேசாம படுத்து தூங்கு. இல்லைங்க, தோசை பண்ண போகும்போதே அக்கா வேண்டான்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கவே இல்லை. கேட்டிருக்கணும். கண்ணை மட்டும் 12 தோசை சாப்பிட்டாங்க. முடியலங்க, அதான் அப்படி சொல்லிட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், கனவு முழுக்க உனக்கு தோசை தான் வரப்போகுது. பேசாம படு. இருந்தாலும் ஒரு இருந்தாலும் இல்லை. உனக்கு கை வலிக்குது, நீ சொன்ன. எனக்கு பசிக்கல, நான் சொல்றேன் கேளு. சரியா? படுத்து தூங்கு. படு. ஜீவா முன்ன மாதிரி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறானே, ஏன் இப்படி இருக்கான்? ஜீவா, 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 ப்ளீஸ்டா. இவனை எப்படியாவது பார்க்க வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏய் ஜீவா, என்னடா பாக்குற? நான் தான்டா ராதிகா. ராதிகாவா? இந்த வீட்ல செத்து போன உன் அத்தை. என்னடா பாக்குற? இங்க வா. நடிக்கிறாளா இல்ல உண்மையாவே சாமி வந்துருச்சா? இங்க வாடா. என்னவா இருக்கும்? டேய், நீயா வரியா இல்ல நான் வரவா? வேணாம் வேணாம் வேணாம், இரு நானே வரேன்.
நானே வரேன். நானே பக்கத்துல வா. ஏய்! ஏய் லூசு மாதிரி பண்ணாதறியே, காமெடியா இருக்கு. டேய் சாமிய லூசன் சொல்றியா? ஏய் வாடா வா. எதுக்கா இருக்கும்? ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டோமே. என்ன அடிக்கிறியாடி? கொண்டு விட வேண்டிய ஒண்ணா? டேய் நான் செத்து போன உங்க அத்தை ராதிகா கன்னிசாமியா வந்திருக்கேன். என்னைய அடிக்க கை வாங்குறியா? நடிக்கிறாளா இல்ல உண்மையாவே? தண்ணி குடுறா. வீட்ல பூசைய வச்சு அம்புட்டு சோத்த வச்சீங்களே, தண்ணி எங்கடா? தண்ணிய குடுறா. அப்ப சாப்பிட்டது சாமிக்கு விக்குதா? சந்தேகப்படாத, சாமிய சந்தேகப்படாத. நிசமாலே சாமி தானோ? தண்ணிய குடு, தண்ணி குடுறா. டேய் சாமிதான். மெதுவா, யாராவது வந்துட போறாங்க. வர சொல்லுடா, வர சொல்லு உன் குடும்பத்தை. என்னன்னு பேசிடுற. அதான் தண்ணி கொடுத்தேன்ல, திருப்பி எதுக்கு கேக்குற? டேய் தண்ணி இல்லடா வெண்ண. நிறைய பேச வேண்டியது இருக்கு. வர சொல்றா. வெண்ணையா? நான் சாமிடா, அப்படி இப்படிதான் பேசுவேன். சாமி, 50 பேர் தூங்கணும். எல்லாரோட தூக்கத்தையும் கெடுக்காதீங்க. நீ சரியில்லை, நீ சரியே இல்ல. உன் பொண்டாட்டிய நீ சந்தோஷமா வச்சுக்கல. ஏண்டா? ஏன்? இது சாமி இல்லையே, இவளேதான். உன் பொண்டாட்டி அழுகிற கண்ணீரு என் மூஞ்சி மேல வந்து தெரிக்குதுடா. அவளை அழ வைக்கிற யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. அவ சொன்னதெல்லாம் கேட்டு அவகிட்ட பேசு, அவளை சந்தோஷமா வச்சுக்க. செய்வியா? செய்வியாடா? செய்றேன் சாமி, செய்றேன். அப்போ சத்தியம் பண்ணு. செய்றேன் சாமி, செஞ்சிடுறேன். சத்தியம் பண்ணுடா. 1 minute சாமி, இப்ப வர. வா சீக்கிரம் வா. அவளை என்னடா அது? அது வெறும் கையில சத்தியம் பண்ணா பவரா இருக்காது சாமி. நாக்குல சூட ஏத்தி சத்தியம் பண்ணாதான் சூப்பரா இருக்கும். நாக்க நீட்டுங்க. கமான் சாமி, ஐயோ நீட்டுங்க சாமி. ஏய் சுடுடா. சாமிக்கு எப்படி சுடும்? காட்டுங்க. டேய் டேய் தெரியாம பண்ணிட்டேன்டா, சாரிடா, விட்டுடா. டேய் ஃப்ராட் ஃப்ராட் ஃப்ராட். சாமி வந்த மாதிரி ஏமாத்திரியாடி. உங்க அன்னைக்கு வந்தா மட்டும் நம்புறேன். அது உண்மை, நீ ஃப்ராடுடி. எப்படி கண்டுபிடிச்ச? உன் குடும்பம்னு சொன்னிய, அப்பவே தெரிய முடியாது நீதான்னு. எப்படி உன் கண்ணீர் மேல இருக்கிற சாமி மேல போய் விழுகுதா?
என்கிட்ட சரியா பேசவே இல்லல்ல. உன்னை பேச வைக்க எனக்கு வேற வழி தெரியல. அதான். அது எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி பாவமா ஒரு மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்க? எங்க இருந்து வாங்குன? இதான் என் ரியல் மூஞ்சி ஜீவா. ஷோ. அப்பாடா, சிரிச்சிட்டான்டா, சிரிச்சிட்டான். என் செல்ல குட்டி. டேய் ஜீவா, ம், நான் தப்பு பண்ணா என்கிட்ட ஒரு நாள் மட்டும் பேசாம இரு. ம், இந்த மாதிரி 9 நாள்லாம் பேசாம இருக்காத. ம். என்னால முடியல. தப்பு பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சிருந்திருக்கணும். ஐயோ, அத பத்தி எதுவும் பேசாதடா. அப்புறம் திரும்ப சண்டை வரும். என்னால திரும்ப எல்லாம் சாமி ஆட முடியாது. ஒரு நிமிஷத்துல சாமி வந்த மாதிரி என்னெல்லாம் சீனை போட்டு. இல்லன்னா உன்னெல்லாம் சமாளிக்க முடியுமா என்ன? ஆஹா. ம் ஏன் தானே காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை செய்கிற, தூங்க போகிறப்ப கூட வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? அவ்வளவுதான் மாமா, மடிச்சு வச்சுட்டா முடிஞ்சிச்சு. அதை ஏன்டா கூட நான் மடிக்கிறேன். இல்ல மாமா, உங்களுக்கு மடிக்க தெரியாது. ஆட விடுறீண்டா, ஆம்பளை போகிற சட்டையை ஆம்பளைக்கு மடிக்க தெரியாதா? இது ஒரு பெரிய விஷயம் பேசிக்கிருக்கா அவரு. இந்தா 2 நிமிஷத்தில் மடிச்சு முடிச்சாச்சு. இதை உட்காந்து விடிய விடிய மடிச்சுக்கிருக்கா அவரு. இதுக்கு பேரு மடிச்சு வைக்கிறதா? அப்புறம் என்ன மாமா நீங்க? நான் எப்படி மடிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க, நீங்க எப்படி மடிச்சு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. ஆடா ஒருத்தி மடிச்சு கொண்டு போய் பீரோவில் தான் வைக்க போற, அதுக்கப்புறம் எடுத்து அயன் பண்ணி தான் போட போறான். அதை எப்படி மடிச்சு உள்ள வச்சேன்னா? அது சரி, அதுக்கே மடிக்கணும்? அப்படியே கொண்டு போய் குவிச்சு வச்சிடலாமே. இதுக்கு பேரு மடிக்கிறதாமா. சரி சரி விடு, நீயே உட்காந்து மேடி. நான் இப்படியே வெட்டியா தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். ஏன் மாமா, ம் உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வந்தா அனுப்பவே மாட்டீங்களே? இந்த தடவை என்ன மாமா? நேத்து தான் வந்தாங்க, இன்னைக்கு கிளம்புறேன்னு அதுவும் சரின்ட்டிய. அந்த பிள்ளை கிளம்புறேன்னு சொல்றப்ப என்ன செய்ய முடியும்? ம்ஹும். எப்பவுமே அவங்க கிளம்புறேன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்வீங்க. எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு கேள்வி கேள்வி. அப்படின்னா அவங்க போகட்டும்னு நீங்களே நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. அட இருடி, அதுக்குள்ள நீயா உன்னை கண்டுபிடிச்சு சொல்லாத. அப்ப நீங்க சொல்லுங்க. அது என் தங்கச்சி செல்வி வாயை பத்தி உனக்கே நல்லா தெரியுமே. ஒரு சில விஷயங்கள்ல அந்த பிள்ளை இன்னொரு கஸ்தூரி. எனக்கு வாச்ச 2 தங்கச்சிகளும் இப்படி இருந்தா என்ன செய்வ? தானே ம்? போனோட அந்த பிள்ளை வரப்ப பரவாயில்ல, நீ மட்டும் வீட்டில் இருந்த. இப்போ அப்படி இல்லை இல்லை, வீட்டில் எக்ஸ்ட்ரா 2 பிள்ளை இருக்குங்க. தங்கச்சி வாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது சொல்லி வச்சுட்டு வை, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஏதாவது சொல்லி அது ஒரு சண்டையாகி எதுக்கு பிரச்சனைட்டு தான். நான் எதுக்கு மாமா இருக்கேன்? அதெல்லாம் மீனாவையும் முள்ளையும் ஏதாவது சொல்ல விட்டுருவேனா என்ன? அது மட்டும் இல்லை தானே, அந்த பிள்ளை வந்ததுலேருந்தே நம்ம 2 பேத்துக்கு குழந்தைன்ற விஷயத்துல தான் குறியா இருந்துச்சு. என்னமோ பேசுறதுக்கு விஷயமே இல்லாத மாரி. அது எப்போ சொல்றதுன்னு மாமா. அப்பவும் நாம மட்டும் இருந்தான் கேட்டோம். இப்போ வீட்டில் அந்த பிள்ளைகள்லாம் இருக்கு இல்லை, அதுகளும் இதை கேட்டு இதான் ஜாக்கிரடாண்டு ஒன்றே ஒரு வார்த்தை பேசி பிடிச்சிக்கிட்ட தப்பாய் போயிருங்கள. அதுக்கு தான் நான் உங்க தங்கச்சியை தங்க சொல்லலாம்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியலா? உங்க தங்கச்சியை விட நான் முக்கியமா மாமா உங்களுக்கு? ஏய் என்னடி பொசுக்குன்னு இப்படி கேள்வி கேட்டுவிட்ட? கல்யாணம் ஆகி 14 வருஷம் கழிச்சு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இப்படி தாண்டி இருக்கணும். சீக்கிரமே தொட்டில் கட்டுவை இந்த வீட்ல.
என்ன மாமா? ஒன்றும் இல்லை. என்ன மாமா, ஏதோ கேட்க வர மாதிரியே இருக்கு. என்ன? ஒன்றும் இல்லை தானே. சும்மா கேளுங்க மாமா. நேற்று நீ சாமி ஆடுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா மாமா. ஏன் மாமா சாமி ஏன் மேல இறங்குச்சு? ஏய், நல்லது தானே. சாமி வந்தா அப்புறம் எல்லாரும் என்ன சாமி மாதிரியே பாக்குறிய. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை தானே. முதல்ல அம்மா மேலே சாமி வந்துக்கிருந்துச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன் மேலே வருஷம் சாமி வருது. நல்ல விஷயம் தானே. அப்படின்னா அந்த விஷயத்த அதோட விட்டுருங்க. சாமி வந்த கதையை திரும்பவும் சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு மாமா. ஏய், நான் சாமி வந்த கதையவே சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது, உனக்கு சாமி வந்தப்ப நீ ஒரு விஷயம் சொன்ன. நீ சாமி ஆடி முடிஞ்சோடனே உனக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் வராதே. என்ன மாமா சொன்ன? இந்த வீட்டில் சீக்கிரமே தொட்டில் கட்டுவோம்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? ஆமா தானே சொன்னேன். நல்ல விஷயம் தானே மாமா. ஆமா தானே. அப்படின்னா யாரா இருக்கும்? முல்லையா இல்ல மீனாவா? ஏன் நமக்கு இல்லையா? இந்த வீட்டில் சீக்கிரமே தொட்டில் கட்டுவோம்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? ஆமா தானே சொன்னேன். நல்ல விஷயம் தானே மாமா. ஆமா தானே. அப்படின்னா யாரா இருக்கும்? முல்லையா இல்ல மீனாவா? ஏன் நமக்கு இல்லையா? பெத்துக்கிற வயசுல வேண்டான்னு விட்டுட்டு காலம் போன காலத்துல போங்க மாமா. ஏய், ஏடி இப்படி பேசுற? இப்போ என்ன உனக்கு வயசாகி போச்சு? 33 வயசுல ஒரு வயசா? வீட்டுல என்னை விட சின்ன பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பெத்துக்கிட்டோம் மாமா. நான் அந்த பிள்ளைங்களை கொஞ்சிக்கிறேன், வளர்த்துக்கிறேன். எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது மாமா. இருங்க, நான் இந்த துணியை வச்சுட்டு வந்துடுறேன். ஜீவா, காலையிலேயே டயர்டா இருக்குடா. இப்பதானடி எந்திரிச்ச, அதுக்குள்ள டயர்டா? ஆமா ஜீவா, என்னன்னே தெரியல. நைட்டு தூங்கலையா? இல்லையே, நல்லா தானே தூங்குன. நல்லா தாண்டா தூங்குனேன், ஆனாலும் டயர்டா இருக்கு. நான் வேணா கொஞ்ச நேரம் தூங்கவா? எந்திரிச்ச உடனே படுக்காதே, நாள் உள்ள சோம்பேறித்தனமாவே இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு தூங்கு. ஒருத்தவளுக்கு டயர்டா இருக்காமா, இதுல வேலைக்கு வேற போறாங்களாமா. என்ன சொன்ன? வேலைக்கு போற மூஞ்சிய பாருன்னு சொன்னேன். ஏன் நான் வேலைக்கு போக மாட்டேனா? உக்காந்தாலே டயர்டாயிடுற, வேலைக்கு போனா கஷ்டப்படணும் முடியே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். ஏதோ 10 நாளைக்குள்ள போவேன்னு சொன்ன. இப்ப நான் கேக்குற வரைக்கும் உனக்கு ஞாபகம் இல்ல தானே? யார் சொன்னா? நான் சொல்லி இன்னையோட 7 நாள் ஆச்சு. எனக்கும் தெரியும், நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கவுண்ட் பண்ணி எதுக்கு? வேலைக்கு போகணுமே, அதை மறந்துட்டிய? ஐயோ, அதுக்கு என்ன சண்டை அண்ணன் கிட்ட? ஏண்டா, வேலைக்கு போனா எப்படி போறதா? என்னடி, நான் ஏதோ வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நான் தான் வேலைக்கு போறேன்னு சொல்றேனேடா, ஆனா சர்டிபிகேட் இல்லாம எப்படி போறது? ஏன் உன்கிட்ட இல்லையா? தெரியாத மாதிரி கேட்காதடா. நீதான் வேணும்னு ஓடி வரும்போது அதையும் தூக்கிட்ட ஓடி வர முடியும்? இத நான் யோசிக்கவே இல்லை வரேன். எப்படா நீ என்ன பத்தி யோசிச்சிருக்க? சரி, இப்ப என்ன பண்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு.